ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் நிபந்தனையற்ற அன்பை கொடுக்க வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கருத்து வேறுபாடுகளும் சமஸ்கார மோதல்களும் ஏற்படுகின்றன. இவ்வாறு நிகழும் போது அந்த உறவுகள் சரியான முறையில் அமையாமல் கெட்டுப்போய்விடுகின்றன. மேலும் உறவுகளுக்குள் சுயநலமும் பொறாமையும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. உறவுகள் மீதுள்ள நம்பிக்கைகள் உறுதியாக இருப்பது இல்லை. இதனால் பல நேரங்களில் தனிமையை விரும்புகிறோம். அனைவரிடமிருந்தும் பிரிந்து எங்காவது போய்விடலாம் என்கிற எண்ணம் கூட தோன்றுகிறது. அனைவர் மீதும் வெறுப்பும் கோபமும் அதிகமாக ஏற்படுகின்றது. இதற்கான முதல் காரணம் அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்புகள் வைப்பதுதான். நம்முடைய அந்த எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் பூர்த்தியாகுவது இல்லை. அதற்காக அவர்களையெல்லாம் விட்டு பிரிந்து சென்று தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது என்பது இதற்கான சரியான தீர்வு கிடையாது. உண்மையான பிரச்சனையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாகுகிறது. உண்மையான அன்பு, அமைதி, சுகம் வேண்டும் என்கிற நம்முடைய ஆழ்மனதின் தீவிர ஏக்கம்தான் பிறரிடம் எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறது. நம்முடைய இந்த தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தியானம் செய்வதன் மூலம் மட்டுமே திருப்திப்படுத்தி கொள்ள முடியும். தியானத்தில் நாம் அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம், தூய்மை இவற்றின் பெருங்கடலாக இருக்கின்ற இறைவனுடன் தொடர்பு வைக்கின்றோம். இவை அனைத்திலும் நிறைந்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். நமது ஆழ்மனதின் ஏக்கம் பூர்த்தியடைகிறது. இதனால் நாம் வேறு யாரிடமும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டோம். நாமே தன்னிறைவுடன் இருப்போம். எனவே நம்முடைய உறவுகளும் தொடர்புகளும் ஆரோக்கியமானதாக ஆகிவிடுகின்றன. பிறரிடம் பழகுவது கூட எந்த தேவையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்வதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் மட்டுமே என்கிற அளவில் நமது உறவு நிலை மாறிவிடும். விடுபட்ட நிலையில் இருந்து எந்தவிதமான எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாமல் பிறருக்கு அன்பு கொடுக்க முடியும். எந்த தடையும் இல்லாமல் பிறருக்கு கொடுப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதற்காக ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய நாடக மேடை. இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் நடிகர்கள்தான். நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று தனிப்பட்ட நடிப்பின் பாகம் அமைந்துள்ளது. அவரவர் நடிப்பை அவரவர் மிக சிறப்பாக நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். நானும் என்னுடைய நடிப்பை மிகவும் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கின்றேன் என்கிற இந்த விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டால் அனைவரிடமிருந்தும் விடுபட்டும் அனைவருக்கும் அன்பு கொடுப்பவராகவும் இருக்க முடியும். ஓம் சாந்தி.